உங்ககிட்ட நீங்கள் நிற்கிற விதம், பேசுகிற முறை, உங்களை நீங்களே பார்க்குற பார்வை, இதையெல்லாம் உங்கள் பிரெயினை வயர் பண்ணி தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் வளர்க்க முடியும். சும்மா மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறத நினைக்க வேண்டாம். நிஜமாகவே ப்ரூவன் சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் இருக்குது நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை இன்ஸ்டண்ட்டாக எலிவேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி 5 ட்ரிக்ஸை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். தி மிரர் பாஸ் டெக்னிக். கண்ணாடியை நம்ம எல்லோரும் எதுக்கு பார்ப்போம்? குறைகள் ஏதாவது இருக்கா, ஃப்ளாஸ் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு பார்ப்போம். மாறாக கண்ணாடியை நீங்கள் உங்களை நீங்களே நிலைநிற்கும் சக்தியாக நினச்சி ஒரு 5 செகண்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் கண்ணை நீங்களே பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் மினிமம் 100 மோசமான நாளையாவது தப்பிச்சு தாண்டி இன்றைக்கி இங்கே வந்து நிமிர்ந்து நிற்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய செல்ஃப் ரெஃபரன்ஷியல் திங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் இதுதான் உங்களுடைய சுய அங்கீகாரம், சுயமரியாதை ரெண்டுக்குமான அடிதானம். கம்பீட்டன்ஸ் ஃபைல் ட்ரிக். ஒரு நோட் புக்லேயோ அல்லது உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ கம்பீட்டன்ஸ் ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி உங்களுடைய சின்ன சின்ன சாதனைகளை அதில் நோட் பண்ண ஆரம்பிங்க. இது செல்ஃப் அஃபர்மேஷன் தியரி கூட தொடர்புடையது. இப்படி உங்களோட சின்ன சின்ன சாதனைகளை எழுதி வச்சுட்டு வரும்போது உங்கள் மூளை என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாக நம்ப ஆரம்பிச்சிடும். சேஞ்ச் யுவர் இன்னர் வாய்ஸ் ஃப்ரம் அ ஜட்ஜ் டு அ கோச். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம நிறைய செல்ஃப் சாபோட்டேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நிறைய செல்ஃப் நெகட்டிவ் டாக் பேசிப்போம். நம்ம ஸ்டூப்பிட், நமக்கு தான் இது எட்டலை, இந்த மாதிரி நாமளே நினச்சிப்போம். இப்போது உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த டோன், அந்த நெகட்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். இந்த மாதிரி நாமளே செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணாமல் இது வேலைக்காகலை, அடுத்தது என்ன, இப்படி சிம்பிளாக நம்ம யோசித்தோம்னா இது ஒரு ஷிஃப்ட் கொடுக்கும். திஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் செல்ஃப் கிரிட்டிசிசம் டு செல்ஃப் கோச்சிங் ரெடியூசஸ் கார்டிசால். கார்டிசால்ங்கிறது உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். தேர்பை செல்ஃப் எஃபிகசி அதிகமாகும். உங்களோட எபிலிட்டி மேலே உங்களுக்கு நம்பிக்கை கூடும். போஸ்டர் எமோஷன் லூப். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வெஸ்டர்னைஸ்டு சப்ஜெக்டாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்மளோட மூதாதையர்கள், நம்மளோட அறிவு மேதைகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மறுவி வேறு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நமக்கு தியரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸாக சைக்காலஜியில் படிச்சுட்டு வரோம். நிமிர்ந்து நெல், நேர்பட பேசு, நேர்கொண்ட பார்வை, இதெல்லாம் வெறும் சினிமா பட டைட்டிலாக மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் சோஷியல் சைக்காலஜிஸ்ட் போஸ்டர் இன்ஃப்ளூயன்சஸ் எமோஷன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு வராங்க. நம்பிக்கை ஆட்டம் காணக்கூடிய இடங்களில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணி நிற்கலாம், உட்காரலாம். நேராக நிற்கிறது, நிமிர்ந்து நிற்கிறது, கம்ப்ளீட்டாக ஃபுல் சேரையும் ரிலாக்ஸ்டாக ஆக்குப்பை பண்ணிக்கிறது, தலையை நிமித்தி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான போஸ்டரில் ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் சுரக்க ஆரம்பிக்கும். டெஸ்டோஸ்டிரான் இஸ் லிங்க் டு இன்க்ரீஸ் கான்ஃபிடன்ஸ். அது உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சம்மந்தமுடைய ஒரு ஹார்மோன். தேர்பை கார்டிசாலோட அளவுகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. கடைசியாக கிராட்டிடியூட் டு த செல்ஃப். உங்களோட வாழ்க்கையை உங்களோட உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கு வாய்ச்ச சொந்த பந்தங்கள் சூழ்நிலையில் உங்களை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்திருக்க முடியாது. அதுக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லும்போது உங்கள் உடம்புல டோபமைன் சுரக்கும், ஹாப்பி ஹார்மோன். என்ன நானே தேங்க் பண்ணிக்கிற அளவுக்கு நானும் ஒரு பர்த்தி பர்சனாலிட்டி, அந்த எண்ணம் வளரும்போது வெளியில் நீங்கள் தேடக்கூடிய அங்கீகாரங்கள், அக்னாலஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் குறையும். நீங்களே உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. செல்ஃப் எஸ்டீம் நம்ம வெளியில் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது தினமும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, எப்படி நடத்துகிறீங்க, எதை நம்புறீங்க, என்ன பேசுகிறீங்க, இது எல்லாத்துலேயும் இருந்து தான் உருவாகுது.